அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சுடிதார் கட்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அது நெக்கு மட்டும் எப்படி கேன்வாஸ் வச்சு ஈஸியாக அடித்து திருப்புறதுங்கிறத கிளியராக பார்க்கலாங்க. கேன்வாஸ் வச்சு இந்த நெக்கு திருப்புற ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது வந்து பேப்பர் கேன்வாஸ். கேன்வாஸ் கொடுத்து திருப்பும் போது நமக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும், ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேங்க. கேன்வாஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது இந்த பிளாக் கலரில் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்த பக்கம் அது விசிபிளாக சூப்பராக தெரியும். தையலுக்கு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை 1/2 இன்ச்சு விட்டுட்டேன். இப்போ பின் கழுத்து வந்து நான் 6 இன்ச்சு வச்சேங்க. கழுத்தோட அகலம் வந்து நான் கரெக்டா 3 இன்ச்சு வச்சேங்க. 3 இன்ச்சு கிட்ட ஒரு மார்க்கு. பின் கழுத்து அகலம் 3, உயரம் வந்து 6. இப்போ வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேன்வாஸ் யூஸ் பண்றப்ப கஷ்டமா தெரியுங்க, ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம 2-3 டைம் கேன்வாஸ் வச்சு பழகிட்டோம்னா. பின் கழுத்து வந்து எப்பவும் போல ரவுண்டு கழுத்து தாங்க. நல்லா டீப் ரவுண்டு மாதிரி கொடுத்துக்கிறேங்க. அப்பதான் பின்னாடி அழகா இருக்கும். அவ்வளோதாங்க, கழுத்து ரெடி. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரா எட்ஜஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க, தூக்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் மார்க் பண்ணிக்கிறேங்க. உயரம் வந்து 5.5, அகலம் வந்து 3ங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கேல் அளவு வந்து நம்ம அடித்து திருப்புறதுக்காண்டி விடுற அளவுங்க. இது வந்து பின் கழுத்துங்க, இது முன் கழுத்து. ட்ரெஸ்ஸில் கேன்வாஸ் வைக்கும் போது ஒரு முக்கியமான டிப்புங்க, இதை மறந்துட வேண்டாம். நம்ம இப்போ ஒன் சைடு வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க, அதே மாதிரி அடுத்த சைடுக்கு நமக்கு தெரியணும். ஒரு 2 டைம் நம்ம போட்டிருக்கிறது ரவுண்ட் நெக்காக இருக்கட்டும், வி நெக்காக இருக்கட்டும், ஸ்டார் நெக்காக இருக்கட்டும், இந்த சைடு வந்து அழுத்தி அழுத்தி மார்க் பண்ணும் போது அடுத்த சைடு வந்து நமக்கு விசிபிளாக தெரியுங்க. அப்போ தான் எந்த சைடும் அந்த ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நமக்கு ஒரே அளவில் வந்து டிசைன் வந்து கிடைக்குங்க. இப்போ நல்லா அழுத்தி ட்ராப் பண்ணிக்கிறேன். அந்த சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது நமக்கு வந்து சூப்பராக வந்து டிசைன் தெரியுங்க. இங்கே பாருங்களேன், அதிலே வந்து நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். சேம் நம்ம ப்ளவுஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்க, அதே மெத்தட் தான். இப்படி வச்சு பிகினர் பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு சைடு கழுத்து ஏறின மாதிரி ஒரு சைடு இறங்கின மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. 2 பக்கமும் அப்படியே கச்சிதமாக அழகாக வருங்க. கேன்வாஸில் ஒரு சைடு நல்லா சைனிங்காக கிளிட்டர் ஷேடு மாதிரி நல்லா மினுன்னு தெரியுங்க. அதை வந்து நம்ம லைனிங்கோட உள்பக்கம் வச்சு நல்லா அயன் பாக்ஸில் ஈட் கொடுத்தோம்னா அந்த க்ளூ வந்து நல்லா மில்ட் ஆகி லைனிங்கில் வந்து நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அந்த கிளிட்டர் சைடு வந்து லைனிங் பக்கம் உள்பக்கமாக வச்சு நம்ம அயன் பண்ணும் போது ஸ்டிப்பாக ஒட்டிக்கோங்க. இது மெயின் டாப்போட உள் பக்கம் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேல் பக்கம். அதே மாதிரி இது லைனிங் வந்து மேல் பக்கம், உள் பக்கம் தான் நம்ம கேன்வாஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இது அப்படியே தூக்கி நல்ல பக்கம் வச்சு நம்ம இந்த கோட்டு மேலேயே வந்து அடித்து எடுத்துக்க போகிறோங்க.
வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலேயே நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி வரைஞ்சிருக்குமோ எக்ஸாக்டாக அதே டிசைனில் ஈஸியாக வந்துருங்க. பிகினர் நம்ம கேன்வாஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம்னா ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம மெயினாக வந்து ஃபினிஷ் பண்ணுறதே அந்த கழுத்து தாங்க. இதை கேன்வாஸ் வச்சு அப்படியே அழகாக திருப்பி எடுக்க போகும்போது சூப்பராக இருக்கும். அந்த பெண்டு கிட்ட மட்டும் நல்லா வளைச்சி திருப்பி எடுத்துக்கோங்க. அழகாக நெக்கு வந்து திரும்பி கொடுக்குங்க. நம்ம கேன்வாஸ் வச்சு கழுத்து திருப்பும் போது கழுத்துக்குன்னு தையலுக்கு அளவு எதுவும் விட வேண்டாங்க. 2.5னா 2.5, 3னா 3 கரெக்டாக அந்த இடத்துல கோடு போட்டு நம்ம கழுத்தை மார்க் பண்ணி அதிலே வந்து நம்ம ட்ரா பண்ணி கழுத்தை அடித்ததுக்கப்புறம் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி அங்கங்கே நாச் போட்டு திருப்பினோம்னா கழுத்து வந்து சூப்பராக அழகாக ரெடி ஆயிருங்க. ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டும் சுடிதார் மெஷர்மெண்ட்டும் சேமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் நெக்கு வித்து லென்த்து வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. அதுக்கப்புறம் பாடி சுற்றளவு நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி சுடிதாருக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. ப்ளவுஸ் வந்து நம்ம கிராஸில் போகிறனால லூஸ் கிடைக்குங்க. ஆனால் நம்ம சுடிதார் நேர் கட்டிங்கில் போகிறனால நமக்கு அந்த லூஸ் கிடைக்காது. இப்போ 36 இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா அதில் பாதியில் 2 இன்ச்சு வந்து நம்ம உள்ள பாடிக்கு லூஸ் கொடுக்கணும். ஏன்னா ஷோல்டர் வழியாக நம்ம டாப் வேர் பண்ணும் போது நமக்கு ரொம்ப டைட் கொடுத்துரும். அப்போ நமக்கு செஸ்ட்டு கிட்ட ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. 36ல் பாதி 18, 18ல் 2 கூட்டினோம்னா 20 வருங்க. 20ல் பாதி 10. நம்ம துணியை 2ஆக மடித்து போடும் போது நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து அங்கிட்ட 1, 1.5 நம்ம விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம சுடிதாருக்கு வந்து கட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து ஃப்ரெண்டு பக்கம் அமுங்காமல் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து அவங்க செஸ்ட் அளவு பொறுத்து வேணால் ஒரு 1/2 இன்ச்சு வந்து டைட்டாக லூஸ் வருங்க. அது வந்து காமன் தான். நம்ம வேணும்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.